வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியா உலகத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான விர்ச்சுவல் ஃபேக்டரி டூர் போக போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலான இண்டஸ்ட்ரியல் கட்டமைப்பை ரொம்ப சுவாரஸ்யமா எளிமையா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். பசுமை அமோனியா புரட்சி, அதோட உற்பத்தி முறை, உள்கட்டமைப்பு சவால்கள், செலவை குறைக்கும் உத்திகள், அப்புறம் கடலோர நாடுகளுக்கான புதிய கண்டுபிடிப்புகள். இந்த மேப் வழியா தான் இன்னைக்கு நம்ம பயணம் இருக்க போகுது. முதல் பகுதி பசுமை அமோனியா புரட்சி. எதிர்காலத்தோட மிக முக்கியமான மூலக்கூறு பத்தி இப்போ பார்க்கலாம். உலக அளவுல வருஷத்துக்கு நாம எவ்வளவு அமோனியாவை பயன்படுத்துறோம் தெரியுமா? தலை சுற்ற வைக்கும் 20 கோடி, அதாவது 200 மில்லியன் டன். யோசிச்சு பாருங்க, நம்ம உலகளாவிய உணவு உற்பத்தியில 50% நேரடியாக இந்த அமோனியா உரங்களை தான் நம்பி இருக்கு. ஆனா இது எல்லாமே இப்போ புதைப்படிவ எரிபொருள்களை, அதாவது ஃப்ரெஷ்ஷா கார்பனை வெளியேற்றுற முறையில தான் தயாராகுது. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய சிக்கல். அதனால தான் நாம உடனே பசுமை அமோனியாவுக்கு மாற வேண்டியிருக்கு. இது வெறும் விவசாயத்துல கார்பன் உமிழ்வை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க, கப்பல் போக்குவரத்துக்கும் இது ஒரு சூப்பரான ஜீரோ எமிஷன் எரிபொருள். அது மட்டும் இல்லாம கடல்கள் வழியா ஹைட்ரஜன் வாயுவை ரொம்ப பாதுகாப்பாவும் திறமையாவும் கொண்டு செல்ல இது ஒரு அருமையான கேரியராவும் செயல்படுது. சரி, அடுத்ததா இரண்டாவது பகுதி உற்பத்தி செயல்முறைக்கு உள்ளே. நிஜமாவே இந்த மூலக்கூறை எப்படி உருவாக்குறாங்க? ஒரு பிரம்மாண்டமான ஜிகா ஃபேக்டரிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பயணம் இப்படிதான் ஆரம்பிக்குது. முதல்ல புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரோலைசர் மூலமா தண்ணியிலிருந்து ஹைட்ரஜனை பிரிக்கிறோம். அப்புறம் காத்திலிருந்து நைட்ரஜனை தனியா எடுத்து இது ரெண்டையும் ஒரு மிக அதிக அழுத்தமுள்ள ரியாக்டருக்குள்ள ஒன்னா சேர்த்து திரவ வடிவிலான பசுமை அமோனியாவா மாத்துறோம். கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் சாதனை. இந்த மொத்த ஃபேக்டரிக்கும் ஒரு இதயம் மாறி செயல்படுறது தான் இந்த ஹாபர் போஷ் ரியாக்டர். இது 100 வருஷ பழமையான ஒரு ஆச்சரியம். இதுக்குள்ள 400 500 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் 150 200 பார் அழுத்தமும் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஒரு ரவுண்ட்ல வெறும் 15-25% வாயுட்டல் மட்டும்தான் அமோனியாவா மாறும். அதனால மீதி இருக்கிற வாயுக்களை தொடர்ந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரியாக்டருக்கு தேவையான ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்பவும் சுத்தமாக்கப்பட்ட, அதாவது டீஅயனைஸ்டு தண்ணிலிருந்து 1 கிலோ ஹைட்ரஜனை பிரிக்க சுமார் 50-55 கிலோவாட் மணி நேரம் மின்சாரம் தேவைப்படுது. நினைச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் மின்சார தேவைன்னு. அடுத்து மூன்றாவது பகுதி உள்கட்டமைப்பு மற்றும் விரிவாக்க சவால்கள். இவ்ளோ பெரிய ஃபேக்டரிய இன்னும் பெருசாக்கும்போது நமக்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மல்டி ஜிகாவாட் பிளான்ட்டுகளை கட்டணும்னா சும்மா இல்ல, பிரம்மாண்டமான வளங்கள் தேவை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 500 மெகாவாட் சோலார் பிளான்ட் கட்டவே கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் நிலம் வேணும். அதுபோக மின்சாரம் அதிகமா உற்பத்தியாகிற நேரங்கள்ல நம்ம பவர் கிரிட் முழுசா பிளாக் ஆகிற சவாலும் இருக்கு. கூடவே மிகப்பெரிய அளவுல தண்ணீர் விநியோகமும் வாயுவை கையாளும் உள்கட்டமைப்பும் கண்டிப்பா தேவை. இங்க தான் இன்ஜினியர்கள் ஒரு பெரிய தலைவலியை சந்திக்கிறாங்க. சூரிய ஒளியும் காற்றும் எப்ப வரும் எப்ப போகும்னு சொல்ல முடியாது, அது நிலையற்றது. ஆனா நம்ம விலையுயர்ந்த ஹாபர் போஷ் ரியாக்டருக்கு 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் தொடர்ந்து கரண்ட் வேணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? மெஷின்களை பாதுகாக்கவும் தடையின்றி உற்பத்தியை தொடரவும் நமக்கு மாபெரும் பேட்டரிகள் மற்றும் ஹைட்ரஜன் சேமிப்பு கிடங்குகள் தேவை. மின்சாரம் அதிகமா கிடைக்கும் போது இது அதையெல்லாம் சேமிச்சு வச்சுக்கும், உற்பத்தி குறையும் போது அதை வெளியேற்றும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு எனர்ஜி பஃபரா செயல்படுது. நாலாவது பகுதி செலவு குறைப்பு உத்தி. இவ்ளோ பெரிய விஷயங்களுக்கு யார் காசு கொடுப்பா? இதை எப்படி லாபகரமா மாத்துறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போதைக்கு நிலவரம் என்னன்னா, புதைப்படிவ எரிபொருளை பயன்படுத்துற கிரே ஹைட்ரஜன் கிலோவுக்கு சுமார் 160-200 ரூபாய் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோவான பசுமை ஹைட்ரஜன் கிலோவுக்கு 350-400 ரூபாய் வரைக்கும் ஆகுது. ஆமாங்க, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவு. இந்த விலைய பெருமளவு குறைச்சா மட்டும்தான் உலகெங்கிலும் உள்ள தொழிற்சாலைகள் இதை ஏத்துக்குவாங்க. இந்த டோனட் சார்ட்டை பாருங்க, விஷயமே இங்க தான் இருக்கு. பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியோட மொத்த செலவுல 70% அந்த மின்சாரத்துக்கே போயிடுது. அப்போ நமக்கு தேவையான ஒரே தீர்வு ரொம்ப ரொம்ப மலிவான மின்சாரம். அதுதான் நம்மளோட அல்டிமேட் இலக்கு. இந்த பிரம்மாண்டமான ஜிகா வளாகங்களை பொருளாதார ரீதியா சாத்தியமாக்கணும்னா 1 மெகாவாட் மணி நேர மின்சாரத்தை வெறும் $20-30 கொண்டு வரணும். ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் இதை நோக்கி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, உற்பத்தியை அதிகமாக்கும் போது செலவுகள் வேகமா குறைய ஆரம்பிச்சிருக்கு.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 மெகாவாட்டுக்கு 6 இருந்து 8 கோடி ரூபாயா இருந்த எலக்ட்ரோலைசர் முதலீடு இப்போ நிறைய புதிய ஜிகா ஃபேக்டரிகள் வர்றதால வெறும் 1.5 இருந்து 2 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடல் நீர் கண்டுபிடிப்புகளின் எல்லை. பசுமை ஆற்றலோட அடுத்த கட்ட பாய்ச்சல் இதுதான். இப்போ இருக்கிற எலக்ட்ரோலைசிஸ் முறைக்கே ரொம்ப சுத்தமான நன்னீர் தேவைப்படுது. இதனால கடலோரம் இருக்கிற ஆனா குடிநீர் பற்றாக்குறை இருக்கிற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. அவங்க முதல்ல கடல் நீரை குடிநீராக்கும் டீசாலினேஷன் பிளான்ட்களை போட்டாலே அதுக்கே பாதி காசும் எனர்ஜியும் காலியாயிடும். இது ஒரு பெரிய முட்டுக்கட்டு. ஆனா இங்க தான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க. ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி பல்கலைக்கழகங்கள் நச்சுத்தன்மையுள்ள குளோரின் வாயுவை உருவாக்காம நேரடியாக கடல் நீரையே பிரிக்கும் வினையூக்கிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல உப்பு நீர் அரிப்பை தாங்கும் வினையூக்கிகள், குளோரைடை தடுக்கும் சிறப்பு சவ்வுகள்னு நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இதனால என்ன லாபம்? கடல் நீரை குடிநீராக்குற அந்த செலவுமிக்க ஸ்டெப்பை நாம முழுசா தவிர்த்துடலாம். ஆஸ்திரேலியா, சிலி, ஜப்பான் மாதிரியான நாடுகள் மாபெரும் எனர்ஜி ஹப்களா மாற இது வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம நடுக்கடல்லையே ஒரு மிதக்கும் பிளாட்ஃபார்மை அமைச்சு அங்க இருக்கிற காத்தையும் கடல் நீரையும் நேரடியாகவே உலகத்துக்கான எரிபொருளா மாத்துறதுக்கான வழியையும் இது திறந்து விடுது. இந்த முழு அலசல்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிங்கிள் டெக்னாலஜி கிடையாது. கம்ப்ரஸர்கள், சேமிப்பு கிடங்குகள், ரியாக்டர்கள்னு எல்லாமே ஒன்னோடு ஒன்று கச்சிதமா இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் இது. நம்ம ஃபேக்டரி டூரை முடிக்கிற இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை விட்டுட்டு போறேன். கடல் நீரையும் சூரிய ஒளியையும் வச்சு நாளைய உலகத்துக்கான எரிபொருளை நாம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த ரேஸ்ல எந்த நாடு அடுத்த மாபெரும் பசுமை ஆற்றல் வல்லரசா உருவெடுக்க போகுது? யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசலில் சந்திப்போம்.